சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே. வெல்கம் சார். எங்களுக்கு யூடியூப் வேணா எதை வேணா எல்லாத்தையும் இனி கூட டிலீட் பண்ணி பேன் பண்ண போறேன். தேங்க்யூ. வெல்கம் டு அந்த வேலை மேல அருணாச்சல கட்டி அது விட்டா செதுறிடும். ஸோ நாங்கள் இப்போ இருக்கிறது வந்துட்டு ஈசா ஃபவுண்டேஷன், நோன் ஆஸ் சத்குரு ஃபவுண்டேஷன். ஓகே, நீங்க பல ஏக்கர் அவரு ஜப்தி பண்ணியிருக்காரு. அதை பத்தி என்னன்ட்டு சொல்றேன் வாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல லைட்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஆல்ரெடி அங்க பாரு, அங்க பல்புங்களா காமிடா. போதும் பேசுறது வந்து நீ புடிச்சணும். பாத்துக்கோ, பாய் போட்டு நான் கண்டாங்க. அப்படி நம்ம கேமராமேன் மசி இருந்தா பாயில வேணா டைரக்ட் அந்த ரூமுக்கு போனா உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் தருவாங்க. அதை அடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம். ஓகே, விளக்கு எனக்கு கேமரா கிளீனா போட்டானா பரவாயில்ல. நீங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு சின்சியர் விளாக் இந்தியாலே பார்த்துக்க கூடாது விளாக். எல்லாருமே ஆதியோகி கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்க. நான் ஆதியோகிக்கு ஆசீர்வாதம் பண்றேன். ஓகே, be happy, be peaceful. Okay, dad is here. God bless you. நானோ ஒரு சித்தன், புகழ்ச்சியை விரும்பாதவன், இகழ்ச்சிக்கு அஞ்சாதவன். ஆனா எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல இது வாம இது இன்னும் முன்னேறி வந்துடுறா, தூரத்துல வந்துடுறா. ஓகேவா? ஆனா எனக்கு பிடிச்ச ஒரு டோக்கன் சிஸ்டம் ஒன்று இருக்கு. அதாவது சுருப்ப நம்ம அங்க விட்டுட்டு 1 கிலோமீட்டர் வந்து பிக்கப் பண்ணோம். இப்ப அது என்னத்துக்கு எத்த ஆல் சிவன் பக்தன்ஸ் அங்க பார்க்கலாம். எல்லாம் கஞ்சா வச்சுக்கிறாங்க. எல்லாம் சிவா பக்தஸ். பெரிய ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்கு. திரும்ப என்னது, அதாவது வந்துட்டு செருப்பு அங்க ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்ல வச்சுட்டு 2 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி எக்ஸிட்ல எடுக்கணும். இது ஒரு நல்ல கலாச்சாரம். மறுபடியும் இங்க இருந்து பார்க்கிங் 2 கிலோமீட்டர். அதாவது காசோ கொடுத்து சூன்யமா வச்சுன்னு கால் வழியா வர வச்சுக்கிற முதல் ஆளு நம்ம தான் இருக்கலாம். இது கிட்டத்தட்ட எவ்வளவோ 100,000 ஏக்கரு கவர் பண்ண சத்குருக்கு ஒரு கிரேட். யா, இதெல்லாம் எப்படி ஜப்தி பண்ணாங்க, யார் யார் ஜப்தி உடனே இருந்தாங்க, இதெல்லாம் சொன்னா எங்களை போட்டு தொப்பிடுவாங்க. ஆனா நைஸ். ஆதியோகிய பிளாக், நானும் பிளாக். ஓகேவா? நாமளும் பிளாக். ஃபைனலி செருப்பு டோக்கன் போங்க. அதாவது என் தம்பியோட சின்சியாரிட்டி என்னன்னா, என்னை தள்ளி விட்டு கேவலம் செருப்பு எடுக்குது. ஏதோ ஆம் ரெஸ்லிங்க்கு போற மாதிரி என்னை தள்ளி விட்டு வேற போறான். அவன் வரேன் செப்பலோட மீட் பண்றேன். கூட்ட எங்க அரிசி மூட்டை நினைக்கலாம். ஆனா இல்ல, இது செருப்பு மூட்டை. இப்போ நம்ம எடுக்க போறது ஒரு பெரிய பொரியல். கெட் அவுட் ஆஃப் ஈஷா. ஆதியோகிக்கு எங்கள் ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போயின்னு இருக்கோம். நைட் எங்களால் லைட் செட்டிங் பண்ண முடியல. ஏன்னா வேறு வேலைங்க இங்கே இருக்கிறதுனால எங்களால் லைட் செட்டிங் பார்க்க முடியல. 7:20க்கு லேசர் இருந்துச்சு. ஆமாம், நைட் ஷோ. எங்களால் இன்னைக்கு ஆகாது. வரவங்க இங்கே லைட் செட்டிங்கை மிஸ் பண்ணாதீங்க. அதை மிஸ் பண்ணீங்கன்னா வருத்தப்படுவீங்க.